வாங்கம்மா, வணக்கம். என்ன பாக்குறீங்க? வளையல், கம்மலி, செயின், மோதிரம் என்னம்மா வேணும்? அண்ணாச்சி வணக்கம் சொல்லலாம், எங்களுக்கு நேரம் இல்லை. எங்களுக்கு அவசரமா ஒரு மோதிரம் வேணும், ஆம்பளைங்க போடுற மோதிரம். சீக்கிரம் எடுத்து காட்டுங்க. என்னம்மா சொல்றீங்க? அவசரமா வேணுமா? ஆமா அண்ணாச்சி, நேரம் இல்லை, சீக்கிரம் தாங்க, நாங்க போகணும். இருங்கம்மா, எடுத்து காட்டுறேன். ஏக்கா, ஆம்பளைங்க மோதிரம் இந்த 3 தான் இருக்கு. இதுல இருந்து ஏதாவது பிடிச்சிருக்கான்னு பாருங்களேன். ஐ, மூணுமே நல்லா இருக்கு. ஏக்கா, 3ஐயும் பேக் பண்ணி தந்துடுவா? அண்ணாச்சி 3லாம் வேண்டாம், ஒன்னே ஒன்று போதும். அந்த கடைசியில் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கு, அதையே பேக் பண்ணி கொடுங்க. நேரம் இல்லை அண்ணாச்சி, சீக்கிரம் கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. ஏம்மா, என்னம்மா இது? தங்க பொருள் வாங்க வந்திருக்கீங்க, பார்த்து பொறுமையா வாங்க வேண்டாமா? இவ்வளவு அவசர அவசரமா கேக்கீங்க? அண்ணாச்சி எந்த மோதிரமா இருந்தா என்ன, கையில போட ஒரு மோதிரம் வேணும், அவ்வளவுதானே. எதையாட்டும் ஒன்று கொடுங்க. இதுவே இவளுக்கு சுடிதாரோ சேலையோ இல்ல நகையோ வாங்க வந்தா கடைக்கடையா அலைவாளுக. ஒரு நாள் பூரா அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு சேலையை வாங்கிட்டு போவாளுக. வீட்டுக்காரருக்கு உடனே 5 நிமிஷத்துல வாங்கிட்டாலே. சரிம்மா, நீங்க கேட்டதையே பேக் பண்ணி தாரேன். அண்ணாச்சி, பேக் பண்றதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், அதை நல்ல காதுல வாங்கிக்கோங்க. என்னம்மா, சொல்லுங்கம்மா. அண்ணாச்சி, தங்கத்துக்கான விலையும் பொருளை செஞ்சதுக்கான கூலியும் மட்டும்தான் நாங்க தருவோம், சரியா? இந்த சேதார கீதாரெல்லாம் எங்களுக்கு போடக்கூடாது. அதெல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கடையை காலி பண்ணிடுவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல மனசுல வச்சுக்கிட்டு பில்லு போடுங்க. ஏம்மா, என்னம்மா மிரட்டுற மாதிரி பேசுறீங்க? அண்ணாச்சி, நாங்க யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்களெல்லாம் உங்களால ஏமாத்த முடியாது. சேதாரம் இல்லாமல நகையை தர முடியாதுமா. இஷ்டம் இருந்தா வாங்குங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க. அண்ணாச்சி எனக்கு அந்த கடைசியில் இருக்கிற மோதிரம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னைக்கு நான் வாங்காம போவே மாட்டேன். ஏமா, அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா. சேதாரம் கொடுத்தா தான் கொடுப்பேன், இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க, போங்க. அண்ணாச்சி, நாங்க யாருன்னு தெரியாம ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க யாருன்னு தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. நாங்க யாருன்னு தெரியுமா? உங்க கடையவே சீல் வச்சிருவோம். நீ யாரா இருந்தா எனக்கு என்னம்மா? சேதாரம் கொடுத்தாதான் நகையை தருவேன், இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. அண்ணாச்சி, எனக்கு பின்னால பச்சை சால் போட்டு ஒரு மேடம் நிக்காங்கல்ல, அவங்க யார் தெரியுமா? அவங்க வந்து ஒரு சிறப்பு சிஐடி ஆபீசர். உங்களை மாதிரி பொருள் எல்லாம் அதிக விலை வச்சு விற்கிறவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. இன்னைக்கு வந்து உங்க கடைக்கு ரைடுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். நாங்களாம் அவங்களுக்கு அசிஸ்டன்ட்கள். அவங்கள மட்டும் நீங்க கோவப்படுத்திடாதீங்க, அப்புறம் உங்க கடையும் இருக்காது, நீங்களும் இருக்க மாட்டீங்க. காலம் பூரம் ஜெயிலில் தான் கிடக்கணும். எப்படி வசதி? பொருள் விலையை குறைச்சு ஒழுங்கா தாரீங்களா, இல்லைன்னா அதே விலையை தான் சொல்லுவேன்னு அப்படியே நிக்க போறீங்களா? மேடம் கோவப்படுத்த போறீங்களா, இல்ல சந்தோஷப்படுத்த போறீங்களா? ஏதாட்டும் ஒரு முடிவை நீங்களே பண்ணிக்கோங்க. பில்லு எப்படி போட போறீங்க? என்னது, தண்டனை கொடுக்க வந்திருக்கிற சிறப்பு ஆபீசரா? ஐயோ, மன்னிச்சிருங்க மேடம், தெரியாம பேசிட்டேன். சேதாரம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நகையோட விலையை மட்டும் கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. இப்போ வந்துட்டீரா வலிக்கு? ஒழுங்கா போடணும், சரியா? பில்லு போடும்போது ஜாக்கிரதையா போடணும். தங்கத்தோட விலையும் நகையை செஞ்சதுக்கான கூலியும் மட்டும்தான் அதுல இருக்கணும். அதுல ஏதாவது கோல்மால் பண்ணிரு, அவ்வளவுதான், உங்க கடை இருக்காது. ஒழுங்கா பில்லு போட்டு கொடுங்க பாப்போம். ஏக்கா, நீங்க கேட்ட இந்த மோதிரம் 4 கிராம் இருக்கு பாத்துக்கோங்க. இதுக்கு வந்து தங்கத்தோட விலையும் பொருளை செஞ்சதுக்கான விலையும் சேர்த்து மட்டும் போட்டேன்னா ஒரு 20,000 வருது. அதை மட்டும் கொடுத்துறீங்களா? மாலாக்கா, பொருள் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு துட்டை கொடுத்துட்டு வாங்க. இந்தாங்கண்ணே, இதுல 20,000 இருக்கு, நல்லா எண்ணி பாத்துக்கோங்க. பிறகு நாங்க போன பிறகு 1 ரூபா குறையுது 2 ரூபா குறையுதுன்னு சொல்லக்கூடாது. ஆபீசர் மேடம், வணக்கம் மேடம். என் மேல கோவம் எதுவும் இல்லையே? வணக்கம் வணக்கம். மேடம், ஏதாட்டும் நகை எதுவும் வேணும்னா உங்களுக்கு வாங்கணும்னா என் கடைக்கே வாங்க மேடம். நான் நல்லா பார்த்து போட்டு குறைச்சு தாரேன். சேதாரமே வாங்க மாட்டேன் உங்ககிட்ட, சரியா? நீங்க கொஞ்சம் கவர்மெண்ட் ஆபீஸ்ல சொல்லி, பெரிய இடத்துல சொல்லி எனக்கு ஒரு நல்ல பெரிய கடையா வைக்கிறதுக்கு லோன் மட்டும் ஏற்பாடு பண்ணி தாரீங்களா? லோன் தானே தம்பி, அதெல்லாம் வாங்கி கொடுத்துடலாம். லோன் வாங்குறதுல எங்களுக்கு நொங்கு திங்கிற மாதிரி, அதெல்லாம் சுச்சுப்பி மேட்டர், ஈஸியா வாங்கி கொடுத்துடலாம். வாங்கி கொடுப்புல உனக்கு நல்ல வாங்கி தரேன். நீ உன்னைய பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி இருக்க, சொன்னோன்னு கேட்டுக்கிட்டல, அதனால உனக்கு நல்ல லோன் வாங்கி தரேன், நான் ஏற்பாடு பண்றேன்னு. ரொம்ப நன்றி மேடம். லோன் வாங்குறதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் தரணுமா மேடம்? உங்கள்கிட்ட இப்பவுமே கொடுத்துட்டா? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் தம்பி, என் பேரை சொல்லு. அங்கே போய் நீ லோன் வாங்குற இடத்துல எந்த பேங்க் வேணுமோ அங்கே போய் என் பேரை மட்டும் சொல்லு, உனக்கு உடனே காசு எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. அப்படியா மேடம்? ரொம்ப நல்லதா போச்சு. உங்க பேர் என்ன மேடம்? சொன்னீங்கன்னா நான் போய் பேங்க்ல லோன் கேட்க வசதியா இருக்கும். என் பேரா தம்பி? என் பேரு வைஜெயந்தி ஏபிசிடி. என் பேரை போய் சொல்லு, உனக்கு உடனே லோன் கிடைக்கும். மேடம், வைஜெயந்தி சரி, அது என்ன மேடம் ஏபிசிடி? எப்ப சொட்டத்தல தம்பி, இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே, உனக்கு ஒரு பேங்க்லயும் லோன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவேன். அப்புறம் நீ லோனுக்கு தெருவாதான் அலையணும். ஏன் வைஜெயந்தி ஐபிஎஸ்னு ஒரு படிப்பு இருக்கும்போது வைஜெயந்தி ஏபிசிடின்னு ஒரு படிப்பு இருக்க கூடாதோ? சாரி மேடம், மன்னிச்சிருங்க. இன்னும் இந்த மாதிரி கேட்க மாட்டேன். எனக்கு லோன் மட்டும் எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க. அப்படி நல்ல பிள்ளைய ஒழுங்கா இருக்கணும். போய் என் பேரை சொல்லு, உனக்கு உடனே லோன் கிடைக்கும். சரி மேடம், அப்படியே செய்யறேன். சரி சரி, இடத்த காலி பண்ணுங்க. அண்ணாச்சி நாங்க போயிட்டு வரோன்னு. சரி மேடம், போயிட்டு வாங்க எல்லாரும்.